பயிற்சி 12.3ல் 5வது கணக்கு போகலாம். ஏ கமா பி என்ற நிகழ்ச்சிகளுக்கு பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3/4, பி ஆஃப் பி ஈக்குவல் டு 2/5 மற்றும் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு எஸ். எஸ்னது நமக்கு கூர்வெளி எனில் சார்புநிலை நிகழ்த்தகவு காண்க. என்ன சார்புநிலை நிகழ்த்தகவு? இந்த எஸ்ஸுக்கும் ஏ சேர்ப்பு சி ஏன் சமன்னு சொல்கிறாங்கன்னா, எஸ் என்பது கூர்வெளினா உறுதியான நிகழ்ச்சியின் நிகழ்த்தகவு 1. ஓகேம்மா? அப்போது இது சார்புநிலை நிகழ்த்தகவு கேட்குறாங்கன்னா ஏ சேர்ப்பு பியை கொடுத்துட்டாங்க. அதாவது P of A சேர்ப்பு B equal to P of S. அவ்வளோதான். அப்போ P of A சேர்ப்பு B equal to P of S. உறுதியான நிகழ்ச்சி நிகழ்த்தகவு 1. A சேர்ப்பு B இருக்குது, A இருக்குது, B இருக்குது அப்படின்னு சொன்னால் யார் இல்லை? P of A விட்டு B இல்லை. ஸோ P of A விட்டு B தான் நம்ம கேட்குறாங்க. வாங்க கொடுத்துருக்க டீட்டெயிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபார்முலா எழுதிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்துருக்கிற டீட்டெயில் P of A equal to P of B equal to A சேர்ப்பு B equal to Sன்னு சொல்லிட்டாங்க. This implies P of A சேர்ப்பு B equal to P of S. உறுதியான நிகழ்ச்சி நிகழ்த்தகவுனா சாமி 1. இப்போ ஃபார்முலா எழுதிக்கலாம். P of A சேர்ப்பு B என்னுடைய ஃபார்முலா என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். P of A ப்ளஸ் P of B மைனஸ் P of A விட்டு B. ரைட்? இப்போ P of ஈக்குவல் டு P of A சேர்ப்பு B மதிப்பு என்னது? 1. ஸோ ஃபார்முலா எழுதியாச்சு. அப்ளை பண்ணுறது அடுத்தது போகலாம். P of A 3/4 ப்ளஸ் 2/5 மைனஸ் P of A விட்டு B. ரைட்மா? இப்போது எனக்கு ஏ விட்டு பியினுடைய மதிப்பு தான் தேவை. இது மைனஸில் இருக்குது. ஸோ மைனஸாக இருக்கிற இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ்ஸாக மாறும். இந்த ப்ளஸ்ஸாக இருக்கிற ஒன்று சமக்குறி ஒரு நம்பருக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னா ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ப்ளஸ்ஸாக இருக்கிற ஒன்று சமக்குறிக்கு அந்த பக்கம் போனால் மைனஸாக மாறும். 3/4 ப்ளஸ் 2/5 மைனஸ் 1. இப்போ ஒரு முழு எண் இருக்குது, ஒரு பின்ன எண், இன்னொரு பின்ன எண் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2 பின்ன எண்ணுக்கும் நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பகுதிகளை பார்க்கணும். பகுதிகள் ஒரே மாதிரிக்கான இல்லை, வேறு மாதிரி இருக்குது. ஒன்றுக்கு ஒன்று 2 சம்மந்தம் இல்லை. அப்புறம் எப்போ சம்மந்தம் இல்லையோ 2த்தையும் பெருக்கணும். எப்போ 2த்தையும் பெருக்கணுமோ குறுக்க பெருக்கணும். இது சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. அப்போ ஐநாங்க 20னா அந்த 20 எத்தனை பண்ணணும்? இங்கேயும் பெருக்கணும். 3 5 15 ப்ளஸ் 4 2 8 மைனஸ் ஐநாங்க 20 ஓர் 20 20 பை 20. ஓகே, ஈக்குவல் டு இப்போது குறிகள் ஒரே மாதிரி இருக்குது. இங்கே ப்ளஸ், இதுவும் ப்ளஸ். முன்னாடி குறியெல்லாம் ப்ளஸ்ன்னு அர்த்தம். ப்ளஸ் 15 ப்ளஸ் 8 சேர்த்தா ப்ளஸ் 23. 23லேருந்து 20 கழிச்சா வெறும் 3/20. அவ்வளோதான் சாமி ஆன்சர். எது யாருடைய மதிப்பு? இங்கே எடுத்துன்னு வந்தாச்சு இல்லை, போடணும். P of A விட்டு B. ஆன்சர் எடுத்து P of A விட்டு Bன்னு எழுதிட்டு கட்டம் கட்டிடுங்க. ஓவர். ஓகே, தேங்க்யூ.